ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க போன எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நேற்று அவங்க சண்டையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிடுச்சு. இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு, இப்போதைக்கு எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச ஒரு உயிரினம்னா அது நீ தான். என்ன உயிரினமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிச்ச எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக வார்த்தையெல்லாம், ஆனால் எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சது நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பிளாக சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 3 நாள் தான் ஆச்சு, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ ரொம்ப நல்லாவா, நீ ஒரு டாக்டர், அவ்வளோ தான் எனக்கு தெரியும், மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்கும்போது நம்ம ஏன்னு சொல்கிறாங்க, இல்லை உன்னை பற்றியும் எனக்கு எதுவுமே தெரியாது, நீ சொன்ன மாதிரியே நீ ரொம்ப நல்லவன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்படியே அவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஓகே நான் இதெல்லாம் கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் உட்காந்துக்கா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வைக்கப்பட்டுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எல்லாம் திங்ஸையும் வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்து கொஞ்சம் தள்ளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது நம்ம ஜிம்மின் யோசிக்கிறாரு, இவ்வளோ லவ் பண்ணுறா ஆனால் என்ன இவ்வளோ தள்ளி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து அப்படி யோசிச்சுட்டே நம்ம வானத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு காமிக்கிறாரு, அங்கே பாரு அதுங்க ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே பாரு சொல்லியே நம்ம ஜிம்மின் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து உட்காந்துட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. அங்கே என்ன இருக்குது அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பாரு ஒரு ஸ்டார் இருக்குது, அதை தான் நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு ஸ்டாராக இருக்குது, எவ்வளோ ஸ்டார் இருக்குது, நீ அதை மட்டும் ஏன் காமிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த ஸ்டார் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பார்த்தியா, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பிரைட்டாக தான் இருக்குது, அது ஒரு பெரிய ஸ்டார்னு நினைக்கிறேன், அதான் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது பெரிய ஸ்டார் ஒன்றும் இல்லை, அது வந்து 2 ஸ்டார் மிக்ஸ் ஆகியிருக்கு, நல்லா பாரு கூர்ந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், அதில் 2 ஸ்டார் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறனால அது ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஜிம்மினை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க நம்ம ஜிம்மின் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது. 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமலே அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கிட்ட போயிடுறாங்க, கிஸ் பண்ணுற ரேஞ்சில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பின்னாடி வந்துடுறாரு. பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்டாரு 2 சேர்ந்துருக்கு, அதை தான் நான் சொல்ல வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆமாம்ல அந்த 2 சேர்ந்துருக்கிறனால தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அதே மாதிரி தான் லைஃப்லேயும் 2 பேர் சேர்ந்தால் தான் பிரைட்டாக இருக்கும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க தத்துவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் வந்து யோசிக்கிறாரு, ஆமாம்ல 2 பேர் சேர்ந்தால் தான் அது லைஃபாகவே இருக்கும், பாரு நான் வந்து தனியாகவே இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டோரி சொல்லிகிட்ருக்காரு, அவரோட ஃப்யூச்சர் ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அம்மா நீ எங்கே இருந்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜிம்மின் வந்து இப்போ யோசிக்கிறாரு, நம்ம இப்போ கிட்ட சொல்லிடுவோம், ஆனால் இவள் உண்மை தெரிஞ்சால் ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாரு. இல்லை நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன், என்னால் திரும்பி போகவும் முடியும், ஆனால் என்னால் முடியலை, ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னு நம்புகிறேன், நான் அந்த ரீசனை எப்படியாவது என்னால் கண்டுபிடிக்க முடியணும், நான் கண்டுபிடிச்சி அந்த காரணத்துக்கான அப்படின்னா நான் எதுக்காக இங்கே வந்திருக்கணும், அந்த இதை சால்வ் பண்ணிடணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் போக முடியும், ஃப்யூச்சர்னு இவங்க சொல்லலாம், என்னோடய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒய்யன் கேட்குறாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் போகும்போது யாரையாச்சும் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் யாரை கூப்பிட்டு போக முடியும், நான் வந்ததே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, நான் போகும்போது பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நான் எங்கேருந்து வந்திருக்கேன்லாம் நீங்கள் இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் ஒரு நாள் சொல்லுவேன், அது எனக்கு இப்போது நான் எங்கேருந்து வந்திருக்கேங்கிறத விட நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறது தான் எனக்கு முக்கியம், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல,
ஆனால் ஒரு சாமியார் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு மட்டும் சொன்னார். ஆனால் அது எந்த உயிருன்னு எனக்கு தெரியலை. சொல்லப்போனால் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு சத்தியமாக புரியாது, அதனால் நான் இந்த டாப்பிக்கை இப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் வேணால் இருக்கலாம், இப்போ புரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும், அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட தெளிவாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சொல்லும்போது நம்ம ஜிமின்க்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது. சரி ஓகே, மற்றபடி மற்ற பொண்ணுங்க மாதிரி இவ இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஓயனும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்ருக்கத நம்ம ராஜா இருக்கார்லாம், அவர் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்து நம்ம ஜிமினை பார்க்குறதுக்காக வந்திருப்பார். ராஜா மாதிரி வந்திருக்க மாட்டார், சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் வந்திருப்பார். வந்து இவர்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருப்பார். இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது, அதாவது ஜெலஸாக ஃபீல் ஆகுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பிடுறாரு. அங்கே நிற்கவே முடியலை அவரால், அதனால் கிளம்பிடுறாரு. அப்படியே அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வரும்போது நம்ம ராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா எதாச்சியாக க்ராஸ் பண்ணும்போது அதை நோட் பண்ணுறாரு. யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போகிறாரு. அவங்க பேசுகிறது ஏதாச்சும் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க, நீ என்ன அவளை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ராணி கேட்குறாங்க. அந்த காவலாளி சொல்கிறான், ஆமாம் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எந்த இடத்துல இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டுபிடிக்க, அந்த மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். அப்போது நம்ம ராணி திட்டுறாங்க, என்ன நீ இவ்வளோ இதாக இருக்க, எப்போவே சொன்ன வேலையை இன்னும் முடிக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. நம்ம ராஜா கேட்டுட்ருக்கதை வேற நம்ம ராணி பார்த்துடுறாங்க. யாரும் அங்கே இருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜா பையன் எஸ் ஆகிடுறாரு. எஸ் ஆகி ரூமில் போய் நம்ம ராஜா கெட்டப்போ போட்டுட்டு படுத்து தூங்கிடுறாரு. நம்ம காவலாளி வந்து தேடிட்டுருக்காங்க, யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராஜாவை தான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க்குறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கனால அதை கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜா படுத்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு, என்ன இது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில, கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம அந்த காவலாளி போய் சொல்கிறாரு, இல்லை அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீ இனிமேல் இங்கே வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ, யாராச்சும் வராங்களான்னு பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி விட்றாங்க. சரி ஓகே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளியும் போயிடுறான். அதே டைமில் அங்கே நம்ம ஜிமின் கூட பேசிகிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா டயர்டில் அப்படியே நம்ம ஜிமின் மேலே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்போதே மாதிரி தூக்கி கொண்டு பெட்டில் போட்டுட்டு மூடியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுறாரு. வந்து இவ்வளோ தனிமையாக இருக்க ஒரு பொண்ணையே நான் பார்த்ததில்ல, இவ்வளோ கேரிங்காக இருக்கிற ஒரு பொண்ணையே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இங்கே அவரோட வீட்டில் தான் இப்போ வந்துட்டுருக்காரு. வந்து சரி ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ராஜா மறுபடியும் வந்திருக்காரு. வந்துட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா நம்ம ராஜா பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்ன நீங்கள் இந்த கெட்டப்பில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கிளியராக எனக்கு அதை சொல்ல தெரியல, ஆனால் அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஊருக்கு நீ புதுசு தான் எனக்கு தெரியுது, இருந்தாலும் புதுசாக இருக்கவங்கனால தான் எனக்கு இதுக்கு விட கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரியாமலே பேசிகிட்ருக்கார். அப்போ நம்ம ஜிமின் கேட்குறாரு, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா சொல்கிறார், இல்லை உனக்கு தான் இந்த ராணியை பற்றி நல்லாவே தெரியும், இவங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராணிக்கும் இன்னொரு அக்கா இருந்தாங்க, அவங்க வந்து பெரிய ராணியாக இருந்தாங்க, அவங்க இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அந்த பொண்ணு மட்டும் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலை. அதாவது அந்த பொண்ணை வந்து நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அந்த ராணியுமே தேடிட்டுருக்காங்க. நாங்கள் தேடுறது அவங்கள ராணி ஆக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தேடுறோம். அந்த ராணி எதுக்காக தேடுறான்னா அவளை கண்டுபிடிச்சி ஒரேடியாக கொண்டுட்டு அவங்களே ராணி ஆகலாம் சொல்லிட்டு அவங்க தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ராஜா வந்து நம்ம ஜிமின்கிட்ட உண்மையை சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. இல்லை உன்னோட ஹெல்ப்பால் எனக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதுக்கு என்னோட ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து இந்த ஊருக்கு புதுசு, அதனால் எல்லாரையுமே நீ தனித்தனியாக தான் பார்ப்ப, அதாவது நீ இவங்களோட கேரக்டரை ஃபஸ்ட்டு பார்ப்ப, அதுக்கப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நீ இந்த ஊருக்கு புதுசு, அதனால தான் உன்னால் தான் ஒருத்தவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு.
அது எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு வந்து ஒரு தனி டேலண்ட் இருக்குது, நீ வந்து ராணியவே உன்னோட பேச்சாலையும் பாட்டாலையும் மயக்கிட்ட. அதாவது இதே நிலைமையை வேறு யாராவது இருந்தாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இதே கருத்தை வேறு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தலையை வெட்டியிருப்பாங்க. ஒன்று என்னடான்னு அந்த ராணி விட்டு வச்சிருக்கா அப்படின்னா நீ அவங்கள எவ்வளோ மைண்ட் வாய்ஸ் பண்ணியிருப்ப. அதை வந்து எவ்வளவோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கணும், உன்னோட பேச்சு பிடிச்சிருந்துருக்கணும். அதனால தான் ஒன்று அவங்க விட்டுட்டாங்க. அது மாதிரி தான் நீ. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, இந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்க, அதாவது ராணியோட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. நீ பேசுகிறதுலையும் அவள் பேசுகிறத வச்சும் நீ கண்டுபிடிச்சி சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி அவர் ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாரு, இல்லை ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கஷ்டமான வேலை தான், அதனால தான் நான் அதை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ எப்படியும் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன என்ன ஒரு நம்பிக்கையில் நீ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை மரியாதை இல்லாமல் கேட்டுட்ருக்காரு நம்ம ஜிமின். நீ என்னை மரியாதை இல்லாமல் எவ்வளோ வேணாலும் பேசிக்கோ, ஆனால் எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணா, நான் அந்த நாட்டு மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே அந்த ராணி என் தலையை வெட்டக்கூட தயங்க மாட்டா. அவளுக்கு வேறு யாராச்சும் கண்டிப்பாக ராஜாவாக கிடைப்பாங்க. அது மாதிரி தான் என்ன எது வேணாலும் பண்ணுவா. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே, இந்த நாட்டு மக்களுக்காக நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. சரி ஓகே, நான் இப்படி வந்து பேசுகிறது மட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து சொல்லிகிட்ருக்காரு, நீயும் அந்த டாக்டர் பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அது எனக்கு தெரியும், ஆனால் நீ அவகிட்ட கூட நான் இப்படி வந்து கேட்டுட்டு சொல்லிட்டு போனேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமின் கேட்குறாரு, நாங்கள் க்ளோஸாக இருந்தோன்னே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. அப்போ வந்து, இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி உன்னை பார்க்க வந்தேன், அப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியே சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜிமின்க்கு வந்து இவர் பேசுகிறதுலே தெரியுது இவர் கொஞ்சம் ஜலஸாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஜிமின் சொல்கிறாரு, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான், பக்கத்து வீட்டில் இருந்தால் நம்ம பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே, நீ என்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட ராஜா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஜிமின்க்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னன்னா நம்ம ராஜா வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நம்ம ஹீரோயின் வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம யாருக்காக தான் வந்தோம், நம்ம ராஜாக்காக வந்திருப்போமோ, நம்ம ஹீரோயின்காக வந்திருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மைண்டில் வச்சு இவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் இப்படியே திங்க் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்காரு. யாருக்காக வந்திருப்போம், இப்போ இதில் யாரோட உயிரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திங்க் பண்ணுறாரு. இவருக்கு நாள் ஃபுல்லுக்கு இப்படி திங்க் பண்ணுறதே வேலையாக போச்சு போல். அடுத்த நாள் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்க வராங்க, ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருப்பார்ல நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வராங்க. வரும்போது நம்ம ஜிமின் கேட்குறாரு அந்த பசங்கக்கிட்ட, இங்கே வந்து ஒரு 21 அப்புறம் 25 இந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்கள எனக்கு கூப்பிட்டு வரீங்களா அப்படி, இந்த கேர்ள்ஸை கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஐயோ அண்ணா, நான் இப்படி போய் ஒவ்வொரு வீட்டாக கேட்டேன்னா என்னை அடித்தே துரத்தி விடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி தான் கேட்டுட்ருக்கேன்னு தெரிஞ்சுன்னா ராணி என் தலையை வெட்டிடுவாங்க, எதுக்குன்னா அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஒன்றும் இல்லைடா, நம்ம வந்து பாய்ஸ் குரூப்பாகவே இருக்கோம்ல, ஒரு லேடி சிங்கர் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, போங்கண்ணா நீங்கள் வேறு, இங்கெல்லாம் அது கலோட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் கேட்டு பாராம், நீ ஒன்றும் கேட்டு பார்க்க வேண்டாம், ராணி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீ ஒவ்வொரு வீடாக போய் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அனுப்புகிறாங்க நம்ம ஜிமின். எதுக்காகனா நம்ம ராஜா வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார்லாம், ஆனால் அவர் சொல்லியிருப்பார் இத்தனை வயசுக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த வயசுக்குள்ளே உள்ள பொண்ணுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ரெடி பண்ணலாம், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் அதனால சொல்லியிருப்பார். அதனால் சரி ஓகேன்னு அந்த பசங்களும் போய் கூப்பிட்டு வரலான்னு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போ வந்து டெய்லி மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்ருங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் கேட்குறாங்க, என்ன இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, நேற்று தானே காய்ச்சல்ன்ட்டு மருந்தெல்லாம் போட்டிருக்கீங்க,
ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் இங்கே ரெஸ்ட் எடுத்தேன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த நான் நேற்று போய் பார்க்க போகும்போதே அவங்க சொன்னாங்க 2 நாளைக்கு அவ்வளோ பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ கிளம்பிட்டேன், இனிமேல்லாம் வீட்டில் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரி, நீங்கள் நான் சொன்னால் கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி அனுப்புகிறாரு. ஏன்னா இவருக்கு இந்த கேர்ளை கண்டுபிடிக்கணும்ல, அதனால் அவர் நம்ம ஹீரோயின் இங்கே இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் அனுப்பி விட்ருவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் சரி ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஆக்சுவலாக இன்னுமே இவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், இன்டைரக்டாக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னுமுமே இவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்களோன்னு டவுட்டு தான் இருக்குது தவிர கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஜிம்மினுக்கு இன்னுமே அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.